வந்து தம்முடைய ஜனங்களை ஏத்திலிருந்து அடிமைத்தனத்திலேருந்து திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது சிறுவர் ஜனங்கள் வந்து அவருக்கு கர்த்தருக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்தாப்புல சோதிச்சாங்க, முறுமுறுத்தாங்க, திட்டினாங்க. நாங்கள் ஏற்கனவே நல்லா இருந்திருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம்ன்றான் ஒருத்தன். இவரும் என் கர்த்தரும் பட்டவரில் கோபத்தை உச்சிக்கு போயிடுவார். அவர் உச்சிக்கு போய் உங்களை அதம் பண்ணிடுறான் என்னும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அப்பப்போ அவரை சாந்தப்படுத்துவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. மோசே, தாவீது பிள்ளைகள் வந்து அப்பப்போ சமாதானப்படுத்துவாங்க. சில இடத்துல சமாதானம் ஆகிடுவார். தாவீது ஒரு தடவை இஸ்ரேல் மக்களை லக்கம் பார்க்கும்போது கர்த்தர் பயங்கர கோவம் வந்து தொலைச்சி விடுவோம் போது அவன் சமாதானப்படுத்தி, தாவீது ஐயா நான் தான் ஐயா தப்பு பண்ணேன், என்ன தண்டி என் குடும்பத்தை தண்டிக்கும், ஏன் அப்பாவி மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க பாவம், அந்த ஆடுகள் என்ன பண்ணுது உனக்கு அவனு கர்த்தர்கிட்ட நைஸாக பேசி கூல்டவுன் பண்ணுறான் கர்த்தரை. ஒரு 2 இடத்துல அவர் வந்து கூல்டவுன் ஆகலை, லேஸில் கூல்டவுன் பண்ணவன்ட்டே சொல்கிறாரு, உன்னை நான் கவனிச்சிக்கிறேன், நீ என்னை விட்டுடு, இந்த உங்களை அழிக்கிறதுக்கு விட்டுடுன்னு 2 இடத்துல ஹை பீக்கில் போயிடுறாரு. என்ன அந்த இடங்க? ஒன்று மோசே கிட்ட சொல்கிறார், சீனாய் மலையில் கொடுமுடியில் மோசே கர்த்தர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவர் சொல்கிறார், நீ சீக்கிரம் கீழே இறங்கி போ, இந்த மக்கள் வந்து கற்பனைகள்லாம் கடைப்பிடிக்கல, தங்களை கெடுத்து அந்நிய தெய்வத்தை வணங்கி அவங்க சீரழிஞ்சு போயிட்டுருக்காங்க, அவங்கள தோஷம் பண்ணிவிடுவேன், நான் அழிச்சு விடுவேன் என்னும்போது மோசே வந்து அவரை சமாதானப்படுத்துகிறான். ஐயா நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீர் வாக்குத்தத்தம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீர், புறஜாதியார் வந்து தூஷிக்கிறதுக்கு இந்த மாதிரி மக்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டாருன்னு தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதையும், உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நீர் காப்பாற்றுவோம், கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீர், காப்பாற்றணும், பொறுமையாக ஆண்டவரே அவன் அவன் கூல்டவுன் பண்ணுறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு அவன்கிட்ட நைஸாக, இல்லை நீ என்னை விட்டுடு, நான் ஒன்றும் பெரிய ஜாதி ஆகிறேன், இவங்களை அழிச்சிடுறேன், உன்னிட்டேருந்து ஜாதிகளை உண்டாக்குறேன், பெரிய ஜாதி ஆகிறேன் உன்னை அண்ணும்போது, ஐயா ஆண்டவரே அது வேணாம், இந்த மக்களை நீர் ஒன்றும் பண்ணாதுன்னு அவன் கூல்டவுன் பண்ணுறான். இன்னொரு இடத்துல உச்சக்கட்ட பீக்குக்கு போனது வந்து எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு. எரேமியா 7:16 வருது, நீ இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாத, அவங்களுக்காக வேண்டாத, நான் கேட்க மாட்டேன், அதம் பண்ணிவிடுவேன், அந்த ஜனங்களை அழிச்சு விடுவேன், இன்னும் உச்சக்கட்ட பீக்குக்கு போயிடுறாரு.